வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு மிக்சியை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் என்ன ப்ராப்ளம் தெரியாமல் நம்ம கொண்டு போய் கடையில் கொடுத்து நிறைய செலவு வைப்பாங்க. ஸோ நம்ம மிக்சியில் என்னென்ன பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மக்கிட்ட ஒரு மிக்சி இருக்குது, இதில் என்ன ப்ராப்ளம், இது ஓடலை, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே எல்லா மிக்சிக்குமே பொதுவானது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரீ ஜெயலலிதா மிக்சியாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மல் மிக்சியாக கடை மிக்சியாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சி பார்த்தோம் அப்படின்னா ப்ளக் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஓடலை. அதே மாதிரி பின்னாடி ஓவர்லோடு ரிலே சுவிட்சும் இல்லை, டைரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சுவிட்ச் இருந்தால் தான் நமக்கு ஓவர்லோடு ஆகி ட்ரிப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி மிக்சியில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ஓவர்லோடு இதை நீங்கள் புஷ் பண்ணி பாருங்கள், நல்லா அழுத்தி புஷ் பண்ணணும், அப்போ தான் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இது இல்லாதனால நம்ம கழட்டி தான் பார்க்க போகிறோம் உள்ளே எதுவும் ப்ராப்ளமோ அப்படின்னு. உள்ளே மோஸ்ட்லி ப்ராப்ளம் எதில் வரும் அப்படின்னா அந்த சுவிட்சில் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வேறு எதுவுமே கிடையாது, மிக்சியில் வேறு எந்த ஒரு சர்க்யூட்டுமே இல்லை, இதில் போர்டு ஈடு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு மோட்டார் அண்டு சுவிட்ச் மட்டும்தான். மோட்டாரில் கம்ப்ளைண்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மிக்சியில் நம்ம எடுத்தோடனே பார்த்துட்டோம், இந்த ஒரு வயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, மித்த எந்த வயருமே டிஸ்கனெக்ட் ஆகலை. நமக்கு கார்பன் ப்ரெஷ்ஷுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வயர் மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் ரிட்டன் கரண்ட் வர முடியாமல் மிக்சி ஓடலை. மிக்சி ரொம்ப வைப்ரேஷனில் ஓடுறதுனால அந்தந்த வயரை கரெக்டான இதில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரும். இந்த லெக்கு லூஸ் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால் ரிமூவ் ஆகிடுச்சு கார்பன் ப்ரெஷ்ஷிலேருந்து. ஸோ இதுதான் ப்ராப்ளம் மிக்சியில், வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை போல இருக்குது. நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே போகாது. அதாவது காயில் போச்சு அப்படின்னா நமக்கு இம்மிடியேட்டாக தெரிஞ்சிடும், புகை வந்துடும் நமக்கு. ஸோ காயில் போகாமல் மிக்சி ஓடலை அப்படின்னா ரீசனாக 3 காரணம் இருக்கலாம். ஒன்று, இந்த மாதிரி வயர் டிஸ்கனெக்ட் ஆகுறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கார்பன் ப்ரஷ் உள்ளே கார்பன் உள்ளே இருக்கும், அது தேஞ்சிருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி உள்ளே இருக்கும், தேஞ்சிருக்கும். அதுவுமே ஈஸியாக நம்மளே மாற்றிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 25 ரூபா தான் 2 செட்டு, ஒரு செட்டு 25 ரூபா, நம்மளே ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அது போகும். அப்படி இல்லை அப்படின்னா வயர் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் ஆகும். இந்த 3 தவிர வேறு எந்த ஃபால்ட்டுமே மிக்சியில் வராது, ஏன்னா வேறு ஒன்றுமே உள்ளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லூஸாக உள்ளே போகுது. ஸோ ஹீட் ஆனதுனால வளைஞ்சிருச்சு போல இருக்குது. நம்ம கட்டிங் பிளேடு லைட்டாக டைட் வச்சுட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இன்சர்ட் ஆகிரும். நம்ம கொஞ்சம் டைட்டாக இன்சர்ட் ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவர் ரிலே சுவிட்சை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஓவர்லோடில் ட்ரிப் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாரில் ரொம்ப ஹெவியாலாம் போட்டு அரைக்கக்கூடாது. அப்படி மீறி அரைச்சோம் அப்படின்னா காயில் போயிடும். நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெளிச்சு இன்சர்ட் பண்ணிட்டோம். வீடியோ நான் மட்டும் எடுத்தனால அந்த இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளால் காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வயரில் தான் நமக்கு ஒரு ரிலே வரும். நமக்கு அந்த ஓவரோட ரிலே அந்த வயரில் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா லெக்கு ஆல்ரெடி போயிருக்கு, அதனால் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு லெக்கு போயிடுச்சு போல இருக்குது, எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியை சரி மிக்சியில் எந்த ஃபால்ட்டு சரி பண்ணாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அண்டு ஒரு கட்டிங் பிளேட் இருந்தால் போதும். நீங்கள் கார்பன் மாற்றலாம், இல்லை சுவிட்ச் சரி பண்ணலாம், ரிலே சரி பண்ணலாம், வேறு எது சரி பண்ணாலும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ஒரு கட்டிங் பிளேட் இருந்தால் போதும். இதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அது 2மே போதும். எக்ஸாம்பிளுக்கு கிரைண்டர், அந்த மாதிரி பெல்ட் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த இது இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம மாற்றுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேசிக்கான ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சரி பண்ணிக்கலாம். மிக்சி ஓடுறப்ப சவுண்டு வருது, இல்லை அப்படின்னா அந்த சாஃப்ட் உள்ளே வெளியே போய் வருது அப்படின்னா நீங்கள் மோட்டரை டிஸ்கனெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து நீங்கள், அதாவது எலக்ட்ரிஷியன்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மிக்சியை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ளக் பண்ணி எப்படி ஓடுது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளக் பண்ணி வச்சு ஸோ மிக்சி சூப்பராக ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இதுக்காக நம்ம போய் எலக்ட்ரிக்கல் கடையில் நம்ம ஒரு ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுற கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சில பேர் ரொம்ப ஏமாற்றிடுவாங்க. 300 ரூபா 400 ரூபா சார்ஜ் வாங்கிட்டு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்ம பேசிக்காக நம்மளே கழட்டி பார்த்து என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற சரி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வயர் டிஸ்கனெக்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஓவரோட்லேயே சுவிட்ச் நமக்கு அது அவுட் ஆகிரும், அதாவது ஓப்பன் ஆகிக்கும், திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ரீஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்மளே சரி பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.